ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 2 முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே அந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் இருக்கும். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த பதிவில் நம்ம மீனராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்ன பரிகாரங்கள் செய்யணும், வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யார், எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளானது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்கிறது கிடையாது. ஒரு சில ராசிக்கு நல்லதையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களையும் தான் கொடுக்கும். அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த ஜோதிடத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 50-60% எல்லாத்துக்குமே வந்து ஒத்துப்போகும். மீதம் இருக்கக்கூடியதை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட தான் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன லக்கணம், என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை ரொம்ப தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி. இந்த மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா 7ரை சனியானது நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலுமே கூட பல நன்மைகள் இப்போ உங்களுக்கு வந்து நடக்க இருக்குது. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. சந்திரன் தன்னுடைய கடகராசியான தன்னுடைய சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே தன்னுடைய பயணத்தை முடிவு செய்துக்கிறாரு. அதே போல் கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் இருக்கிறாங்க. மகரத்தில் செவ்வாய் மட்டும் உச்சம் பெற்று இருக்குது. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ மீனத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த ஒரு நேரத்தில் கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து என்ன மாதிரியான பலன்களை இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா சனி ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்காரு. அதாவது ராசியினுடைய அதிபதி 4வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால் மீனராசிக்காரங்களில் யாரெல்லாம் வந்து புதுசாக நான் இப்போ தான் வேலையே தேடிட்டுருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக வேலை கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணும் வேலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதாவது உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும். மேலும் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, தொழிலுக்கான கடன் உதவி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிடைக்கும். ட்ரை பண்ணலாம். கிரகங்களினுடைய துணை உங்களுக்கு இப்போ இருக்குன்றதுனால தைரியமாக துணிஞ்சு நீங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். ஏன்னா கிரகநிலைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது இப்போ கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் போய் கொடுக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே வந்து சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோகம், வீடு, தொழில் இதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகும். இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இடமாற்றங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்று உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்த மாற்றுவீங்க, இல்லைன்னா வீடு மாற்றுவீங்க, இல்லைன்னா தொழிலை வந்து மாற்றுவீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து இடமாற்றங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வெளி மாநிலம் போகலாம், வேலை விஷயமா வெளிநாடு கூட போகலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் கூட உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. பூர்வீக சொத்துக்கள் எதுவும் இருக்குது, உங்கள் கைக்கு வர வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கானதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும். வீடு, நிலம் இது மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ நிறையவே இருக்குது.
குறிப்பா மீன ராசியில இருக்கக்கூடியவர்கள், குறிப்பா மருத்துவத் துறையில இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிறப்பான முன்னேற்றங்கள் இப்போ வந்து கிடைக்கப் போகுது. சமூகத்தில ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய விஐபிகளோட உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும், தொடர்பு கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க முன்னேற்றம் அடையறதுக்கு, சமூகத்தில உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு பெரிய நபர்களோட நீங்க தொடர்புல இருக்கும்பொழுது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ, அவங்க மூலியமா நீங்க வந்து பிரபலம் அடைய ஆரம்பிப்பீங்க. இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல நண்பர்கள்ட்ட, தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகள்ட்டலாம் இந்த டைம்ல நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும், பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதுவும் குறிப்பா நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத நண்பர்களோ அல்லது தேவையில்லாத பழக்கவழக்கங்களோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத நீங்க இப்பயே விட்டுடுங்க. ஏன்னா, ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு. ஸோ, நீங்க செய்திருக்கக்கூடிய கர்மாக்களுடைய வினைப்பலன்கள் எல்லாம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால இப்போ வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எது செய்யறதா இருந்தாலும். சனி பகவான் கர்மகாரகன், வினைகளுக்கு ஏற்ப பலன்கள கொடுக்கக்கூடியவர். அதனால அவரு இருக்கக்கூடிய இந்த 7½ ஆண்டுகளுமே நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு தான் போவாரு. அதனால பார்த்து கவனமா இருங்க. அதுலயும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல் இடத்துல இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல ஆரோக்கியம் ஒண்ணு. ஏன்னா, இந்த டைம்ல நீங்க ஆரோக்கிய தொந்தரவுகள தான் அடிக்கடி பார்ப்பீங்க. அதாவது பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப நோய்கள் ஏற்படுறதோ, இல்ல நாள்பட்ட வியாதியோ, இல்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னா கூட, அது இப்ப மீண்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும். இது மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அதுலயும் மீனராசி நேயர்கள் வண்டி வாகனங்கள்ல பயணிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, அதுலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா இரவு நேர பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆபத்தானது தான். அதிகமா வந்து இரவு நேரத்தில பயணிக்காதீங்க. அதுவும் தனியா போகாதீங்க. ஒரு 7, 8 மணிக்கு மேல நீங்க எங்கேயுமே வந்து தனியா வண்டியில தொலைதூர பயணத்தை எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ, சின்னதா ஏற்படக்கூடிய விபத்துக்களா இருந்தாலுமே கூட நஷ்டம் உங்களுக்கு தான், இழப்பு உங்களுக்கு தான். அதனால நீங்க தான் கவனமா இருக்கணும். இந்த காலகட்டங்கள்ல புதுசா யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துலயும் போய் ஏமாந்துடாதீங்க. கவனமா இருக்கணும். வம்பு வழக்குகள்ல கூட நீங்க கூடுதல் கவனமா தான் இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள தேடி வரும். உங்களுடைய இல்லம் தேடி பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வந்து நீங்க தான் சமாளிக்கணும். இது மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லங்க, கடன் அப்படின்றது உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கத்தான் செய்யும். இன்னும் என்ன பண்ணாலும் அந்த கடன் வந்து அப்படியே வந்து ஓடி மறையக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க ஒரு வேளை அந்த கடன திருப்பி கொடுக்க முடியாம கூட திணறலாம். அதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய ரீதியாக இந்த காலகட்டங்கள்லாம் கழிவு பாதை, காலு, மூட்டு, நரம்பு இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதில தான் பிரச்சனை உங்களுக்கு அதிகமா ஏற்படும். ஸோ, இந்த மாரியான பிரச்சனைகள் அதிகமா ஏற்படாம இருக்கிறதுக்கு, ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, மருத்துவர் அணுகி அதற்குரிய மருந்து, மாத்திரைகள எடுத்துக்கோங்க. இல்ல சின்னதா இப்ப தான் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா கூட, உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பெருசாக விட்டு, அதுக்கப்புறமா அது வந்து ஒரு சிசேரியன் அளவுக்கு போற அளவுக்குலாம் எதுவும் வந்து வச்சுக்க வேண்டாம். பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு இந்த இடங்கள்லலாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம், நீங்க இன்னும் வந்து உஷாரா இருந்துக்கணும். ஏன்னா, இப்ப தான் அதுக்கு வந்து பிரச்சனைகளானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டைமிங்கில பார்த்தீங்கன்னா, அது வந்து பாதிப்ப கொடுக்கத்தான் செய்யும். அதனால கவனமா இருங்க. முதல்ல நீங்க மீனராசிக்காரங்க சோம்பேறித்தனத்த கைவிடுங்க. சுறுசுறுப்பா வந்து இயக்க பாருங்க. அதுவும் சுயதொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நெறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்கு. ஸோ, சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க தொழில்ல முழுக்க முழுக்க கவனம் செலுத்துங்க. அதாவது மத்தவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ அத மட்டும் செய்யுங்க. தேவையில்லாம அடுத்தவங்கள நம்பி எதுவும் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அத செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா விட்டுடுங்க. அடுத்தவங்க நமக்கு துணையா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மட்டும் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே கூடாது. அது உங்களுக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். அதேபோல இந்த காலகட்டங்கள்ல நீங்க யாருக்குமே எந்த வகையான வாக்குறுதிகளையும் கொடுக்காதீங்க. கண்டிப்பா ஏன்னா அந்த வாக்குறுதிகளெல்லாம் உங்களால காப்பாத்தவே முடியாது. அந்த மாரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நெறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வேணும், நிம்மதி வேணும், நம்ம நெனைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, கிரகநிலைகளும் உங்களுக்கு ஒத்துப்போகணும். ஸோ, கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள கொடுக்காம இருந்தாலுமே கூட, மத்தபடி எல்லா விஷயங்களிலுமே நீங்க எத செய்யணும்னு நெனைச்சீங்கனாலும், முதல்ல உங்களுக்கு தடை தான் வரும். அதாவது தடைக்கு பின்னாடி வேணா உங்களுக்கு அது நடக்கலாம், சாத்தியங்கள் இருக்கு. இதுவுமே கூட எல்லாருக்கும் நடக்க வாய்ப்புகள் இல்ல. தசாபுத்திகள் சரியா இருக்கு அப்படின்னா மட்டும் தான். அது மட்டும் இல்லாம நீங்க செய்திருக்கக்கூடிய கர்மாக்களும் நல்லா இருக்கணும். நீங்க கெட்டது செய்திருந்தீங்க அப்படின்னா, அதற்குரிய பலன்கள இப்ப நீங்க பார்த்து தான் ஆகணும். ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனமா இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு
மீனராசினியர்கள் எல்லாருமே முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க. முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்பார். முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் யாரோ ஒரு குழந்தைக்காவது ஏதோ ஒன்று வாங்கி தானம் கொடுங்க. அதாவது குறிப்பாக கல்வி தானமாக இருக்கலாம், வஸ்திர தானமாக இருக்கலாம், அன்னதானமாக இருக்கலாம். உங்களால் என்ன அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. முருகனுடைய அருளால் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளும் உங்களை விட்டு விலகி போகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.